திரும்ப கார் ஏறுவான். வரலவா அந்த வேடை பாத்தியா அவட கொக்கா மக்காட்டு இருக்கும் பாரு. யானை சாணி பாரு எத்தனை இருக்குன்னு. சீரியஸாக சொல்கிறேன், பார்த்து ஸ்லிப் ஆனீங்கன்னா கீழே தான் கிடைப்பீங்க. நம்ம ரீச் ஆயிட்டோம். இது ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. கோபாலே கோபாலே எங்கடா இருக்க? இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டிக்குள்ளே ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளே போக போகிறோம். அண்ட் இது யாருமே கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வீடியோக்குள்ளே எங்கே எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் அப்படியே விலாவரியாக பார்ப்போம். அண்ட் ரோடுமே இப்படி தான் இருக்கும். ஆஃப் ரோட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான். இங்கே வர்றதுக்கு மினிமம் நீங்கள் ஒரு 2 வீலர் ஆர் கார் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அண்ட் இங்கே ஒரு ரெசார்ட்டும் இருக்குது. அண்ட் அதையும் பார்க்க போகிறோம். வேறு லெவலில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரைவேட் ஏரியா. நீங்கள் இதை புக் பண்ணால் மட்டும்தான் வர முடியும். நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த ஒரு ஏரியாவுக்கு போக போகிறோம். இதுக்குள்ளே வந்து மஷ்ரூம் ஃபார்ம் இருக்குது. ஆக்சுவலாக இது ஸ்டே பண்ணுறதுக்கு செம வைப்பாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இது ஏன்னா ட்ரக்கிங் டைமிங் ஒரு 30 to 45 மினிட்ஸ் ட்ரக்கிங் டைம். 6 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகணும் இந்த ரெசார்ட்டுக்கு. இந்த ரெசார்ட்டு வந்து ஆக்சுவலாக யாருக்குமே தெரியாது. ரொம்பவுமே டெட் எண்டில் இருக்கிறது. அண்டு இது ஓப்பன் பண்ணியுமே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸ் ஆச்சு. இப்போ தான் வந்து லைவ்க்கே கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெசார்ட்டு. இது செம ரெசார்ட்டு. நான் நிறைய டைம் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இன்னும் இதை பற்றி தெரியாது. நிறைய பேர்த்துக்கு யாருக்குமே தெரியாது. நீங்கள் அப்புறம் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? அதுதான் முகேஷ். நான் தான் முகேஷ். நான் முகேஷ். ஒரு வருஷம் குட்கா தின்னேன். திரும்ப கார் ஏறுவான். வேறு ரோடு இது இல்லையா? இருந்தால் நம்ம எதுக்குடா இப்படி வரோம்? வாட்டர் ஃபால்ஸ்க்கான அறிகுறியே இல்லையே. அதெல்லாம் அங்கே போய் இன்னும் காட்டுக்குள்ள இன்னும் எவ்வளோ ட்ரக்கிங் பண்ண வேண்டியது இருக்குது. வா வரலவா வரலவா. வா வரலவா. என்னடா பண்ற? வரலவா வா மெதுவா வா வா வர். டேய் உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? டிராஃபிக்கில் அப்படித்தான் தம்பி போகணும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரொம்பவுமே டீப் ஃபாரஸ்ட். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உள்ள ஆஃப் ரோட்டில் வந்தோம். அதுக்கு மேலே வண்டி போக மாட்டேங்குது. எங்கள் வண்டி இதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்தோம். ஸோ இந்த வண்டியெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. ஒரு 4 வீல் ஜீப் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். பயங்கர டீப் ஃபாரஸ்ட்டு. சும்மாலாம் வந்துடாதீங்க. பயந்து தான் உள்ளே போகணும். ஸோ நாங்கள் போக போகிறோம். அதில் ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதை தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். அந்த வேடை பாத்தியா அவட கொக்கா மக்காட்டு இருக்கும். இப்போ தான் நம்ம ஒரிஜினல் ஃபாரஸ்ட்குள்ளே போக போகிறோம். வாங்க இப்படிதான். இதான் வழி. வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறக்கான வழி. போகலாமா? ரெடியா? கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்தாச்சு. அதுக்கப்புறம் காரை நிறுத்திட்டு இப்போ இதுக்குள்ளே நடக்க போகிறோம். சூர்யா நீ ஃபஸ்ட் போறியா? போங்க போங்க. கேமரா நீங்கள் முன்னாடி போங்க. ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா அவன் மரத்து மேலே ஏறிடுங்க. புரிஞ்சுதா? இதுக்குள்ளே இன்னொரு 2 கிலோமீட்டர் போகணும். இவ்வாறு எல்லா இடத்துலையும் யானை சாணி தான் கிடக்குது. வாடா உனக்கு வழியை நான் காட்டுறேன். பார்த்துடா ஸ்லிப் ஆகுது. குச்சி ஏதாவது கிடச்சுன்னா கையில் எடுத்து வச்சுக்கோங்கடா. இங்கே பாருங்கள், சீரியஸாக சொல்கிறேன், பார்த்து ஸ்லிப் ஆனீங்கன்னா கீழே தான் கிடைப்பீங்க. ஓகேவா? மெதுவாகவே வாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து வரோம் இந்த இடம். ஆக்சுவலாக இது தடமே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் வந்து. நான் வந்து 10 இயர்ஸ் பேக் வந்தேன். இப்போ தான் வரோம்.
இதுலேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இதுவா வாட்டர் டே போகிறது பிரச்சனை இல்லை. இப்போ போயிட்டு திரும்ப இதே வெளியில் வரணும். போயிடுவோமா? போயிட்டு திரும்ப போயிடுவோமா? இல்லை இந்த வழியில் போகணுமா? சவுண்டு கேட்குது. சரி, போகிற வழியில் ஒரு குச்சை உடச்சி வச்சுட்டு போயிடலாம். அப்படின்னா நமக்கு வந்து வர்ற வழி இதான் தெரியும். ஓகே, இந்த படம் இருக்குல்ல ப்ரோ, இதோ அது ஜெயம் ரவி நடிச்ச படம். ஸோ குச்சை உடச்சி வச்சுட்டே வாங்க முடிஞ்ச அளவுக்கு. நான் சட்டையை கிழிச்சு தொங்க விட்டு வாங்கினேன். சட்டையை கிழிச்சு தொங்க விட்டு வர்றதா? சரியான ஸ்லோப்பாக இருக்குது. சரியா, மெதுவாக வாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ரூட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம மாறி ஈறி வந்துடக்கூடாது. அஸ்வின் ரீச் ஆயாச்சு. அஸ்வின் வாட்டர் ஃபால்ஸுக்கு ரீச் ஆயாச்சு. போகிறோம் உள்ள. ஸ்பாட்டு செமையாக இருக்குது. ஆக்சுவலாக தண்ணி ரொம்ப கம்மியாக வர்றதுனால குளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அட்டைப்பூச்சி இங்கே ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பயந்து தான் வரணும். நம்ம ரீச் ஆகிட்டோம் வாட்டர் ஃபால்ஸு. ஆனால் ரொம்ப தண்ணி கம்மியாக போகுது. ஆனால் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய தண்ணி போச்சுன்னா இந்த வழியில் நீங்கள் நிற்கவே முடியாது. ரொம்பவுமே டேஞ்சர். ஏன்னா திடீர்னு தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நீங்கள் எங்கே போவீங்கன்னே தெரியாது. அடித்து தள்ளிட்டு போயிடும் தண்ணி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரொம்ப அளவாக தண்ணி போகிறதுனால குளிக்கிறதுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்கும். பார்த்து வழுக்குவார் இவனே. ஓகே, ஃபால்ஸு இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸு கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக குஞ்சப்பண்ண செக் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வருது டோட்டலாகவே. இங்கே வரைக்கும் 40 கிலோமீட்டர்ஸில் இந்த மாதிரி இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். செமையாக இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே காட்டு ராஜா மாதிரி இன்றைக்கி ஃபன் பண்ண போகிறோம். அப்படியே வந்து உட்காந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு நிறைய டேஸில் நம்ம நிறைய இடத்துல ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த மாதிரி வந்து உட்காந்து அப்படி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபீல் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குனா மட்டும்தான் நம்ம ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் ஸ்டைல் கொண்டு போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து இங்கே என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ரொம்பவுமே ரிஸ்க் ஜாஸ்தியான இடம். ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபுல் டீட்டெயில் நான் கொடுக்கல. ஆக்சுவலாக இந்த ரெசார்ட்டோட நேம் வந்து நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அண்ட் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ரிஸ்க்கான இடத்துக்கு நீங்கள் வந்து தனியாக வர்றதை விட இந்த டீம் வந்து உங்களை வந்து சூப்பராக உள்ளே கூட்டிகிட்டு வந்து செமையாக வைப் பண்ணி நீங்கள் இங்கே தங்கி இங்கே உங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே கொடுத்து ஸோ செமையாக பார்த்துப்பாங்க. ஸோ அந்த ரெசார்ட்டோட வீடியோவும் சீக்கிரமாகவே நான் அடுத்த வீடியோவில் கொண்டு வரேன். இவ்வளோ ரிஸ்கை தாண்டி நம்ம இங்கெல்லாம் வரோம். இந்த வீடியோவை மட்டும் வீட்டில் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோயே, நாளைக்கு வந்து நீ பரோட்டா கடையில் பரோட்டா அடிச்சுட்டு இருக்க வேண்டியதாக உட்காது. சின்ன நண்டு தானே புடி கடிச்சிருச்சா? எங்க விழுந்துச்சு? ஆனால் சரியான அதெல்லாம் பெருசு இல்லைடா. இது பயங்கர அட்வென்ச்சராக இருக்குடாடி. இது ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. கோபாலே கோபாலே எங்கடா இருக்க? வா ரெசார்ட் போய் பார்த்துட்டு வருவோம். சும்மா ஆள் இல்லை, பரவாயில்ல. கோபாலை கூப்பிடுவோம். பயங்கரமாக வேர்க்குதுடா டே, முடியல. இந்த ரெசார்ட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டம்.
ஸோ உங்களோட கார் பார்க்கிங் பார்த்துக்குங்க. உள்ளே பேசுகிறது எக்கோ ஆகுது பார்த்தியா? திருத்தட்ட குகை மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. இதான் ரெசார்ட். ஆக்சுவலாக இவங்க வந்து ஆக்சுவலாக 4 வீல் டிரைவ் ஜீப்பில் பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டு வந்து இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. அண்ட் இது 1 டே பேக்கேஜ், 2 டேஸ் பேக்கேஜ் அந்த மாதிரி பேசிக்கலாம். ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஃபால்ஸ் நான் ஆல்ரெடி காட்டின மாதிரி தான். அண்ட் இதான் அவுட்டர் வீடியோ. அண்ட் இன்னர் வீடியோ காட்டுறதுக்கு அவங்க யாருமே இங்கே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு இதோட ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ யாராவது வேணுன்னா புக் பண்ணிக்கோங்க. அதோட காண்டாக்ட் நம்பர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்களா?